ரீசெண்டாக ஒரு சபைக்கு தான் போகும்போது அங்குள்ள பாஸ்டர் சொன்னாரு, இங்க தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பாஸ்டர். நான் கேட்டேன் என்னாச்சு? அது ஒரு சிஸ்டர் அவருடைய அக்கால குழந்தையே ஒரு தீர்க்கதரிசி வந்த டைமில் மடியில படுக்க வைத்து குப்பி பால் கொடுத்து கொண்டிருந்தாளாம். அந்த தீர்க்கதரிசி அவளை தலையில தொட்டுட்டு சொன்னாரா, மகளே நீ உன் கணவனை குறித்து அநேக நாட்கள் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்று. அவ அழ தொடங்கின. அவ அழுதது எதுக்கு? நான் மேரேஜ் போலும் ஆவல்ல, எந்த கணவனை குறித்து நான் மனக்கவலைப்படுகிறேன் என்றாக்க அவ அழுகிறா. இவ அழுகிறது பார்த்தப்ப கையில குழந்தை உண்டில்ல, நீ உன் பிள்ளையை குறித்து அநேக நாட்கள் கொண்டு பெருமூச்சிடுகிறாய் என்று. இவன் திரும்ப அழுகிறாய். இவ அழுகிறதுக்கு அக்காளார பிள்ளையை குறித்து நான் என்னத்துக்கு பெருமூச்சிடணும்? இவ அழுகிறது. சோதரம் கடைசி 2 ஃபேமிலி சபை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. பின் அங்குள்ள பாஸ்டர் கொஞ்சம் நல்ல ஞானமுள்ள ஆளானது கொண்டு அவங்களை திருப்பி கொண்டு வந்தாங்க. அதுகொண்டு தீர்க்கதரிசிகள் வரும்போது மேரேஜ் ஆகாதவர்கள் அடுத்தவருடைய பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கக்கூடாது. சோதரம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனத்திற்கு பின்னால் ஓடாதீங்க.